بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹின் நல்லடியார்களே, இல்லாமுள்ள அல்லாஹின் மகத்தான கிருபையினால் அவனுடைய திருப்தியை பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே ஜும்மாவினுடைய வணக்க வழிபாட்டை நிறைவேற்ற இங்கே நாம் அமர்ந்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களாகிய நமக்கு மறுமை நம்பிக்கை என்கிற ஒன்றை வலுவாக அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த உலகத்திலே அவர்கள் செயல்படுவது மறுமையை எதிர்பார்த்துத்தான். மறுமையில் தாங்கள் இறைவனிடத்தில் சிறந்த முறையில் நடத்தப்பட வேண்டும், மறுமையில் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று முழுக்க ஒவ்வொரு முஸ்லிமின் சிந்தனையிலையும் மறுமை பற்றிய எண்ணத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதியாக நமக்கு வடிவமைத்து தந்திருக்கிறார். அத்தகைய மறுமையில ஒரு முஸ்லிமுடைய இறுதி கட்டத்தை தீர்மானிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் இருந்தாலும் அதில் ஒவ்வொரு முஸ்லிமும் சந்திக்கவிருக்கிற மிக முக்கியமான நிகழ்வு நமது நன்மைகளும் நமது தீமைகளும் எடை போட்டு பார்க்கப்படுகிற அல்லாஹ்வினுடைய நியாய தராசில் நிறுத்து பார்க்கப்படுகிற நிகழ்வு. அது கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் மறுமை நாளில சந்தித்தே ஆக வேண்டும். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்கிறான், அல் வஸ்னு யௌமஇதில் ஹக். இன்றைய தினம் நிறுத்து பார்த்தல் என்பது, தராசில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தையும் நிறுத்து பார்த்தல் என்பது உண்மை, அது நிச்சயம் நடந்தே தீரும். ஃபமன் தகுலத் மவாசினுஹு, யாருடைய எடை கனத்து விடுகிறதோ அவரே அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெற்று வெற்றியாளராக அறிவிக்கப்படுவார் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மறுமை நாள்ல நாம் சந்திக்கவிருக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள்ல மிக முக்கியமான நிகழ்வு நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல், சிறியது பெரியது, நாம் வெளிப்படையாக செய்தவை, நாம் ரகசியமாக மறைமுகமாக செய்தவை என்று அனைத்தும், அவை நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் மற்றும் அல்லாஹ்வின் தூதர் தடுத்த பாவமான காரியங்களாக இருந்தாலும் சரி, அனைத்தும் அல்லாஹ்வினுடைய நியாய தராசில் நிறுத்து பார்க்கப்படுகிற நிகழ்வை ஒவ்வொரு முஸ்லிமும் மறுமை நாளில் கண்டிப்பாக சந்தித்தே ஆக வேண்டும். திருக்குர்ஆனில் அது குறித்து ஏராளமான வசனங்கள் நமக்கு எச்சரிக்கை செய்கின்றது. நம்முடைய நன்மையின் தராசை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு மார்க்கம் நமக்கு ஆர்வம் ஊட்டுகிறது. அம்மா மன் தகுலத் மவாசினுஹு, எவருடைய எடை கனத்து விடுகின்றதோ, நன்மையினுடைய தராசு யாருக்கு அதிகமான எடை கொண்டதாக மாறிவிடுகிறதோ அவர் திருப்திகரமான வாழ்க்கையில் இருப்பார். அம்மா மன் ஹப்பத் மவாசினுஹு, யாருடைய நன்மையின் எடை லேசாகி விட்டதோ, கனமற்றதாக வெயிட் இல்லாமல் போய்விட்டதோ, அவர் தங்கும் இடம் ஹாவியா தான். ஹாவியா என்றால் என்னவென்று உமக்கு தெரியுமா? நாருன் ஹாமியா, சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்பு என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த நன்மை தீமை எடை போட்டு பார்க்கப்படுகிற நிகழ்வை ஒரு முஸ்லிம் சாதாரணமாக கடந்து விட முடியாது. அதை கொண்டுதான் நம்முடைய மறுமை வாழ்வு தீர்மானிக்கப்படுகிறது. நாம் சொர்க்கம் செல்ல விரும்புகிறோமா அல்லது நரகம் செல்ல விரும்புகிறோமா என்பதை தீர்மானிப்பதாக ஒவ்வொரு மனிதரும் அவருடைய இறுதியாக சென்று சேரக்கூடிய புகலிடம் என்ன, சொர்க்கமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடிய முக்கிய கட்டமாக இந்த தராசு என்கிற ஒரு கட்டம் இருக்கிறது. அதற்காகத்தான் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஏராளமான நன்மையான காரியங்களில் ஈடுபடுவதின் வாயிலாக நம்முடைய நன்மையின் தராசை கணக்க செய்ய வேண்டும், அதிகரிக்க செய்ய வேண்டும் என்று நமக்கு ஆர்வமூட்டுகிறார். அந்த நியாய தராசிலே இந்த உலகத்தில் நாம் சேர்க்கக்கூடிய சொத்துக்கள், பொருளாதாரங்கள் எடை போட்டு பார்க்கப்படுவது இல்லை. காசு பணத்தை வைத்து அல்லாஹ் மறுமை நாளில் அதன் நியாய தராசில் ஒரு மனிதருக்கு வெற்றியை எடை போடுவதில்லை. இந்த உலகத்தில் நாம் சேர்த்து வைத்திருக்கிற பெயர், புகழ், மக்கள் மத்தியில் நமக்காக உருவாகக்கூடிய செல்வாக்கு, ஊர் மக்கள் நம்மை மெச்சுவது, பாராட்டுவது, இந்த புகழெல்லாம் அந்த தராசில் நிறுத்து பார்க்கப்படுவதில்லை. முழுக்க
மறுமையில் அல்லாஹ் கொண்டு வருகிற நியாயத்தராசில் நமக்காக நிறுத்து பார்க்கப்படவிருப்பது நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தொழுகை, நம்முடைய நோன்பு, நாம் செய்கின்ற தான தர்மங்கள், நம்முடைய நன்மையான காரியங்கள், நல்ல வணக்க வழிபாடுகள் மாத்திரம்தான் அல்லாஹ்விடத்தில் அந்த நியாயத்தராசில் நிறுத்து பார்க்கப்பட இருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு முஸ்லிமும் தமக்கு வழங்கப்பட்டிருக்கிற சொற்பமான இந்த அவகாசத்தில் அந்த மீசான் எனும் நியாயத்தராசை அதிகப்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையிலான நல்லறங்களில் அதிகமான அளவில் ஈடுபட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டார். நபியே, நீங்கள் முந்தி செய்த பாவங்களை, அடுத்து நீங்கள் செய்யவிருக்கக்கூடிய குற்றங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு மன்னித்தருகிறான். முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக அறிவிக்கப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மறுமை நிலை குறித்து அஞ்சினார்கள். தம்முடைய மறுமையில் தமக்கு உண்டான நல்லறங்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஆவல் கொண்டார்கள். இரவு நேரங்களில் கால்கள் வீங்கும் அளவுக்கு தொழுகையிலே வணக்க வழிபாடுகளிலே ஈடுபட்டார்கள். அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி பிரார்த்தனை செய்தார்கள். தம்முடைய மறுமை வாழ்வு வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அப்படி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நிலையில அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை அல்லாஹ் வழங்கியிருந்தும் கூட தம்முடைய மறுமை நிலை குறித்தும் மறுமையில் நமக்கான நன்மை நிலை அதிகரிக்க வேண்டும் என்பது குறித்தும் கவலை கொள்கிறார்கள், அச்சம் கொள்கிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட எந்த விதமான உத்தரவாதமும் இல்லாத நாம் நம்முடைய மறுமை நிலை குறித்து எவ்வளவு அச்சம் கொள்ள வேண்டும், எவ்வளவு கவலைப்பட வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை கொண்டு நாம் போதுமாக்கி கொள்ள முடியுமா? இன்றைக்கு பல முஸ்லிம்களும் ரமலானில் நோன்பு நோக்கிறோம், அது போதும் என்று நினைக்கிறார்கள். வாரம் ஒரு முறை ஜும்மாவிற்கு தவறாமல் வந்து விடுகிறோம், அது போதும், மறுமைக்கு இவை போதுமானது என்று நினைக்கிறார்கள். அதுவே இந்த உலகம் என்று வரும் பொழுது போதும் என்கிற மனநிறைவு அவர்களுக்கு ஏற்படுவதே இல்லை. நாம் அனைவரும் இந்த பலவீனத்தில் தானே சிக்கிக் கொண்டிருக்கிறோம். என்றைக்காவது உலக விஷயத்தில் நாம் போதும் என்று சொல்லியிருக்கிறோமா? ஒரே நேரத்தில் போதும் என்று நாம் சொல்வதாக இருந்தால் சாப்பிடும்போது மட்டும்தான் சொல்லுவோம். நல்ல வயிறு முட்டை நிரம்ப சாப்பிட்டு விட்டு போதும், இதற்கு மேல் சாப்பிடுவதற்கு என்னுடைய வயிற்றில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். அதை தவிர்த்து வேறு எந்த நேரத்திலையும் போதும் நம்ம சொல்லுவோமா? நமக்கு ஒருவர் காசு பணத்தை தருகிறார், நம்முடைய முதலாளி நமக்கு சம்பளம் தருகிறார், 10,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ தந்து விட்டு போதுமான்னு கேட்கிறார், போதும்னு சொல்லுவோமா? தந்தா தாங்க. 1,00,000 ரூபாய் ஒருவர் தர்றார், போதுமான்னு கேட்கிறார், போதும் சொல்லுவோமா? இன்னும் தாங்க. போதும் என்கிற வார்த்தை நம்மின் புறத்திலிருந்து எப்போதும் வருவதே கிடையாது. சாப்பிடும் போது மாத்திரம்தான் வரும், அதை தவிர்த்து வேறு எந்த நேரத்திலும் வருவதில்லை. ஆனால் அதுவே மறுமை சார்ந்த விஷயம் என்று சொன்னால் சொற்ப நேரங்களில், சொற்ப வணக்க வழிபாடுகளில் போதும் என்கிற மனநிறைவு வந்து விடுவோம். 2 ரக்காத் தொழுதாச்சுல போதும், ஐவேளை தொழுகையில் ஈடுபட்டு விட்டோம் அல்லவா போதும், ரமலானில் நோன்பு வைத்து விட்டோம் அல்லவா போதும். வணக்க வழிபாடுகளில் தான் நமக்கு போதும் என்கிற மனநிறைவு வருகிறது ஒழிய உலக விஷயங்களில் போதும் என்கிற மனநிறைவு வருவதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேர் எதிராக இருந்தார்கள். உலக விஷயத்துல கிடைக்கிறது போதும் நினைச்சாங்க. 2 மாதங்கள் அல்லாஹ்வின் தூதருக்கு தொடர்ச்சியாக உண்ணுவதற்கு உடவில்லை, நபிகள் நாயகத்திற்கும் இல்லை, அவருடைய குடும்பத்தாருக்கும் இல்லை. ஆனால் அவை போதும் என்ற மனநிலையில் இருந்தார்கள். 2 மாதங்கள் வீட்டில் அடுப்பெரியாது, உண்பதற்கு வெறும் பேரித்தம்பழங்கள் மாத்திரம்தான், பேரித்தம்பழத்தை விட்டு விட்டு தண்ணீரை குடித்துக் கொள்வது போதும் என்கிற மனநிறைவில் இருந்தார்கள். வீட்டில் தனியாக கதவு என்பது கிடையாது, தாம் படுத்து உறங்கக்கூடிய பாயையே விரிப்பாக கதவாக மாற்றிக்கொள்ள வேண்டும், போதும் என்கிற மனநிலையில் இருந்தார்கள். ஒருவர் கால்களை நீட்டி உறங்கி கொண்டிருந்தால், படுத்துக் கொண்டிருந்தால் இன்னொருவரால் எழுந்து நின்று தொலை இயலாது. அந்த அளவிற்கு உண்டான அறைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி வரை, அல்லாஹ்வை சந்திக்கும் வரை, மரணத்தை தழுவும் வரை நபிகள் நாயகத்தின் வீடாக இருந்தது. அந்த வீடு போதும் என்கிற மனநிறைவில் இருந்தார்கள். உண்பதற்குரிய உணவுகள் தரமாக இல்லாவிட்டாலும் போதும் என்கிற மனநிறைவு, உடுத்துவதற்கு பல ஆடைகள் இல்லாவிட்டாலும் போதும் என்கிற மனநிறைவு. ஒரு நபித்தோழர் நபிகள் நாயகத்திடம் கேள்வி எழுப்பினார், அல்லாஹ்வின் தூதரே, ஒரே ஆடைகள், தாம் அணிந்திருக்கிற ஒரே ஆடையில் ஒரு அடியார் அல்லாஹ்வை வணங்கலாமா, தொழுகலாமா? ஒரு ட்ரெஸ் தான் போட்டிருக்கிறார், அந்த ஒரு ட்ரெஸ்ல அல்லாஹ்வை தொழலாமான்னு கேள்வி. நாங்க எப்படி கேள்விகள் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படி ஒரு கேள்வி நாம யாராவது என்றைக்காவது கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு ஏற்பட்டிருக்குமா? அப்படிப்பட்ட சூழலைத்தான் நாம் சந்திக்கின்றோமா?
நபித்தோழர்கள் சந்தித்தார்கள். ஒரு ட்ரெஸ் தானே இருக்குது, அந்த ஒரு ஆடையில் தானே நாம் தொழுது கொண்டிருக்கிறோம், இந்த தொழுகையை அல்லாஹ் ஏற்பானா? ஒரே ஆடையில் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கலாமா என்று நபிகள் நாயகத்திடம் கேள்வி எழுப்பினார்கள். நபிகள் நாயகம் சொன்னார்கள், அவளை குள்ளிக்கும் சௌபானி, உங்களில் யாருக்கும் 2 ஆடைகள் இருக்கவா செய்கிறது? என்ன கேள்வி? என்னமோ 2 ட்ரெஸ் வச்சுக்கிட்டு கேள்வி கேட்கிற மாதிரி கேட்கிறீங்க. எல்லாத்துக்கும் ஒரு ட்ரெஸ் தானே இருக்கு, ஒரு ஆடை தான் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஆடையில் தான் நீங்கள் அல்லாஹ்வை தொழுது கொண்டிருக்கிறீர்கள், எந்த தவறும் இல்லை, எந்த குறையும் இல்லை, அல்லாஹ்வை வணங்குங்கள். அவளை குள்ளிக்கும் சௌபானி, உங்களில் யாருக்கும் 2 ஆடை இருக்கின்றதா? அப்ப எதுக்கு கேள்வின்னு வந்து கேட்கிறீங்கன்னாங்க. அவர்கள் யாருக்கும், அவர்கள் அதிகமானவர்களுக்கு 2 ஆடைகள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஆடைகளை அடுக்கிக் கொண்டிருக்கவில்லை, போதும் என்கிற மனநிலையில் இருந்தார்கள். இவற்றை நாம் நினைவுபடுத்துவதற்கு உண்டான காரணம், உலக விஷயங்களை அல்லாஹ் எவ்வளவு குறைவாக வழங்கியிருந்த போதும் போதும் என்கிற மனநிலையும் நபிகள் நாயகத்திற்கு இருந்தது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகத்தின் அறைக்கு செல்கிறார்கள். நபிகள் நாயகத்தின் அறையை சுற்றிலும் பார்க்கிறார்கள், நோட்டம் விடுகிறார்கள். கண் கவரக்கூடிய விதத்தில் எந்த பொருளும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர், மதீனாவின் மன்னர், இன்னும் பல நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரர், அவர் சொல்வதுதான் சட்டம் என்கிற நிலையில் நபிகள் நாயகம் இருக்கின்ற பொழுது அவர்களின் அறையில் சுற்றிலும் நான் நோட்டம் விடுகிறேன், கண்களை கவரக்கூடிய விதத்தில் எந்த பொருளும் இல்லை. ஆங்காங்கே சில தானியங்கள் சிதறி கிடந்தது, கொஞ்சம் தானியம் வைத்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். வெறும் விரிப்பு, அந்த ஒரு பாய், கோரப்பாய், ஈச்சம்பாய், அந்த பாயின் மீது விரிப்பு கூட இல்லை. அந்த பாயில் தான் நபிகள் நாயகம் சாய்ந்திருந்தார்கள். அதன் தழும்பு நபிகள் நாயகம் அவர்களுடைய விழாப்புறத்தில் பதிந்திருந்தது. அந்த அச்சை கூட நான் பார்த்தேன். அப்போது நபிகள் நாயகம் அவரிடத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள், அல்லாஹ்வின் தூதரை சொல்லிருக்க கூடாதா? சொன்னா நாங்க ஒரு விரிப்பு எடுத்து வருவோம்ல, வெறும் ஈச்சம்பாயில் படுத்து உறங்குகிறீர்கள், அதன் தழும்பெல்லாம் உங்கள் மேலில் படர்ந்திருக்கிறது, சொல்லியிருந்தால் ஒரு விரிப்பை நாங்கள் கொண்டு வருவோம் என்று உமர் அவர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் ஏன் சொல்ல வேண்டும், எனக்கு என்ன தேவை, மாலி ஒளி துன்யா, எனக்கும் இந்த துன்யாவுக்கும் என்ன இருக்கிறது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள். அதே நேரத்தில் அதே சபையில் உமர் அவர்கள் மற்றும் ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அல்லாஹ்வின் தூதரே, ஏனைய மன்னர்களை எல்லாம் பாருங்கள், கைசர் கிஸ்ரா போன்ற அந்த மன்னர்களை பாருங்கள், அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் இந்த உலகத்தின் இன்பங்களை நன்றாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதமான உலக வளமும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நமக்கு அப்படியான எந்த உலக வளமும் வழங்கப்படவில்லையே, அல்லாஹ்விடத்தில் நமக்காக உலக வளம் வழங்கப்பட வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என்று உமர் அவர்கள் நபிகள் நாயகத்திடம் கோரிக்கை வைத்தார்கள். நபிகள் நாயகத்துக்கு கோபம். என்ன உமர் அவர்கள், எப்படி ஹத்தாபின் மகனே, அந்த சக்தி, நீங்கள் சந்தேகத்தில் இருக்கிறீர்களா? அவர்களுக்கு இந்த உலகம் வாக்களிக்கப்பட்டு விட்டது, நமக்கு அல்லாஹ் மறுமையை வாக்களித்திருக்கிறான், அதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் உண்டா என்று நபிகள் நாயகம் கண்டித்தார்கள். இவற்றை நாம் நினைவுபடுத்துவதற்குண்டான காரணம், அல்லாஹ்வின் தூதர் அவருடைய இயல்பை பொறுத்தவரை இந்த உலகத்தில் தங்களுக்கு என்ன வழங்கப்படுகிறதோ அவற்றை போதும் என்கிற மனநிலையில் தான் இருந்தார்கள். ஆனால் வணக்க வழிபாடுகளுக்கு அப்படி இருக்கவில்லை. தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஒருபோதும் போதும் என்கிற மனநிலையை அடையவே இல்லை. அல்லாஹ் தம்மின் மீது கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை இறுதி வரை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் இருந்தார்கள். இந்த வணக்க வழிபாடுகள் போதுமா? நான் சொர்க்கம் செல்வதற்கு, அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்கு, அல்லாஹ்வின் அருளுக்கு நான் நெருக்கமாவதற்கு இந்த வணக்க வழிபாடுகள் போதுமா என்பதுதான் நபிகள் நாயகத்தின் சிந்தனையாக இருந்தது. கால்கள் வீங்கும் அளவுக்கு வணங்கிய பொழுது பிலால் உள்ளிட்ட ஏனைய நபித்தோழர்கள், ஏன் உங்களை இவ்வளவு சிரமப்படுத்தி போகிறீர்கள், அதுதான் அல்லாஹ் உங்களின் முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டானே என்று சொன்ன பிறகு கூட நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை, அஃபலாக்கும் அப்தல் ஷக்கூரா, நான் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக ஆக வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? இந்த வணக்க வழிபாடுகள் எப்படி போதும்? இறைவன் எனக்கு வழங்கியிருக்கிற அருள்பொழிகளுக்காக நான் நன்றி செலுத்த வேண்டும். அந்த நன்றிக்கு இந்த இபாதத்துகள் போதுமானதா, இந்த தொழுகை போதுமானதா, இந்த நோன்பு போதுமானதா என்கிற சிந்தனை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. அப்படிப்பட்ட நல்லுணர்வை பெறுவதுதான் நோன்பு போன்ற வணக்க வழிபாடுகளின் பிரதானமான நோக்கம். அல்லாஹ்விற்கு எப்போதும் நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகரித்து நாளை மறுமை நாளில் மீசான் என்கிற அந்த தராசில் நம்முடைய நன்மையை அதிகப்படுத்த வேண்டும், நன்மையின் எடையை அதிகப்படுத்த வேண்டும் என்று நாம சிந்திக்கிறோம். நீங்க பாருங்க, அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழர், அவர் ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறப்பிற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்காக வர்றாங்க. வந்து சந்திச்சு கேட்கிறாங்க, உம்மு சலமா அவரிடத்தில்
தம்முடைய எண்ணத்தை, ஒரு கவலையை வெளிப்படுத்துகிறார்கள். அன்னையே, லக்கது ஹிப்து ஐயுஹ்லிகனி கஸ்ரத்து மாலி, இன்றைக்கு என்னிடத்தில் செல்வம் அதிகமாக சேர்ந்து விட்டது. நபித்தோழர்களில் அதிக செல்வத்தை வைத்திருக்கிற ஒரு நபராக நானும் இருக்கிறேன். அல்லாஹ் எனக்கு அந்த நிலையை தந்திருக்கிறான். ஆனால் எனக்கு பயமாக இருக்கிறது. லக்கது ஹிப்து, நான் பயப்படுகிறேன். ஐயுஹ்லிகனி கஸ்ரத்து மாலி, இந்த செல்வமே என்னை அழித்து விடுமோ என்கிற பயம் எனக்கு இருக்கிறது. அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்துக்கிட்டே இருக்கிறானே, அது எனக்கு கவலையா இருக்கு, அது எனக்கு பயமா இருக்கு. நான் என்ன செய்வது? எதுக்கு பயப்படுறாங்க பாருங்க. செல்வம் அதிகமாக சேரும் போது பயப்படுறாங்க. வணக்க வழிபாடுகள் குறைகின்ற பொழுது அவர்களுக்கு அச்சம் ஏற்பட்டது. செல்வம் அதிகரித்த பொழுது அவர்களுக்கு அச்சம் ஏற்படுகிறது. நமக்குலாம் செல்வம் அதிகமா சேர்ந்தா அல்ஹம்துலில்லாஹ், பரக்கத்து அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் அள்ளி கொடுக்குறான் அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மைதான், அல்லாஹ் நமக்கு அருள் செய்கிறான், அது வேறு. ஆனால் அவர்களுக்கு அச்சம் கொள்கிறான். செல்வத்தை அல்லாஹ் தந்துகிட்டே இருக்கிறான், என்ன செய்வது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது அப்படின்னு உம்மு சலமா அவங்க இடத்துல கேட்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொன்னாங்க, மகனை பயப்படாதீங்க, அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தர்றான்ல, அனுப்பிடு. உங்களால் இயன்றதை தர்மம் பண்ணுங்க, நல்ல காரியங்கள்ல செலவிடுங்க, அவற்றின் மூலம் உங்களுடைய அச்சத்தை, உங்களுடைய கவலையை நீங்கள் போக்கிக் கொள்ளலாம் என்று அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்கணும். இதில் நாம் விளங்கிக் கொள்வது, நபிகள் நாயகத்திடம் பாடம் பயின்ற நபித்தோழர்கள் இந்த உலகத்தின் வளங்கள் அவர்களுக்கு அதிகமாக வழங்கப்படுவதுதான் அச்சம் கொண்டார்கள். அப்பதான் உங்களுக்கு பயம் வந்துச்சு, கவலை வந்துச்சு. இதே ஒரு நபித்தோழர் நோன்பு வைத்திருக்கிறார். நோன்பு திறப்பதற்காக வேண்டி அவரிடத்தில் உணவு கொண்டு வரப்படுகிறது. அந்த உணவு பார்க்கிறார், நோன்பு திறந்துருக்காரு, உணவு பார்க்கிறார், நிறைய இருக்கு. இன்னைக்கு நாம நோன்பு திறக்கும் போது நிறைய உணவு வச்சிருக்கோம்ல. பள்ளிவாசல்ல இருந்து கஞ்சி வச்சிருப்போம், பள்ளிவாசல் ஆல்ரெடி வடை ஏதாவது தருவாங்க, அதையும் வச்சிருப்போம். நாம வீட்டுல இருந்து ஜூஸ் போட்டு, பள்ளிக்கு நோன்பு திறக்க வர்றவங்களா இருந்தா வீட்டுல ஒரு 2-3 ஜூஸை போட்டு அதை கொண்டு வருவோம். வரும்போது கடையில அவன் ஏதோ வித்தியாசமான பேர்ல சிக்கனு, கபாபு, அது இது நிறைய சொல்லுவான். பார்க்கும்போதே கலர் கலரா இருக்கும். இந்த மாதிரி சிக்கனையெல்லாம் நம்ம முன்னோர்கள் பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. கொரோனா வடிவத்துல ஒரு சிக்கன் கேட்டா கொரோனா சிக்கன், அதுக்கு பேரே கொரோனா சிக்கனுங்கிறாங்க. இப்படி வகை வகையா பல உணவுகள் இருக்கும். அதையெல்லாம் வாங்கிட்டு கொண்டு வந்து வச்சு பார்ப்போம். நோன்பு திறக்கிறதுக்குரிய நேரத்தை வெயிட் காத்துக்கிட்டு இருப்போம். நிறைய உணவுகள் இருக்குல்ல, அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற ஹலாலான உணவு சாப்பிடலாம், தப்பில்லை. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்கிற நபித்தோழர் என்று தான் நினைக்கிறேன். அது போன்று ஒரு நோன்பு வைத்திருக்கிற நேரம் உணவுகள் அவர்களுக்கு முன்னால் வைக்கப்படுகிறது. நோன்பு திறந்துட்டாரு, உணவுகள்லாம் பார்த்து அவர் அழுகிறார். உணவை பார்த்து அழுகிறார். அழுது விட்டு அவர் தகவல் சொன்னார், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பொருள்களை, இவ்வளவு வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் எனக்கு தருகிறான். ஆனால் எனக்கு முந்தைய தோழர்கள் இவற்றையெல்லாம் அனுபவிக்கவில்லை என்று அவர் ஒரு நபித்தோழரை நினைவு கூறுகிறார். முஸாப் இப்னு உமைர் என்னுடைய தோழர், அவர் என்னை விட சிறந்தவர். உஹதில் மரணித்தார், ஷஹீதானார், இறை மார்க்கத்திற்காக கொல்லப்பட்டார். அவரை கஃபன் செய்வதற்கு போதிய ஆடை இல்லை, கஃபனுக்கு ஆடை இல்லைங்கிறார். கஃபனுக்கு ஆடை இல்லாம இன்னைக்கு உலகத்தில் யாராவது இருப்போங்க? கஃபன் செய்வதற்கு ஆடை இல்லை. தலையை மறைத்தால் கால் தெரிகிறது, காலை மறைத்தால் தலை தெரிகிறது. இறுதியாக அந்த ஆடையை கொண்டு முகத்தை மறைத்து விட்டு, தலையை மறைத்து விட்டு, கால் பகுதியில் இதுகிர் என்கிற புல்லை கொண்டு வருமாறு நபி அல்லாஹ் சொன்னார்கள். அந்த புல்லை கொண்டுதான் கால் பகுதியை நாங்கள் மறைத்தோம். பாருங்க, கஃபன் செய்வதற்கு ஒரு முழுமையான ஆடை இல்லாமல் என்னுடைய தோழர், என்னை விட சிறந்தவர், அவர் இருந்தார். இந்த உலகத்தின் இத்தகைய இன்பங்களை அனுபவிக்காமலே அவர் மரணித்து விட்டார். இது போன்று ஹப்பாப் அவர்கள் இருந்தார்கள், இந்த உலகத்தின் இன்பங்களை அனுபவிக்காமலேயே மரணித்து விட்டார்கள். ஆனால் அவர்களின் தோழராகி எனக்கு அல்லாஹ் எல்லாவற்றையும் தருகிறான். இன்னி ஹஷீத்து அது உர்ஜிலத், நான் பயப்படுகிறேன். அது உர்ஜிலத் ஹசனாத்துனா, நான் செய்த நல்லறங்களுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் இந்த உலகத்திலேயே தந்து விடுகின்றானோ என்று எனக்கு ஒரு அச்சமாக இருக்கிறது. அந்த நபித்தோழர் சொன்ன வார்த்தை. உலகத்தின் இன்பங்கள் தங்களை நோக்கி குவிகின்ற பொழுது நல்லோர்கள் பலருக்கும் அப்படிப்பட்ட அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நான் செய்த நல்லறங்களுக்கு உண்டான கூலியை இந்த உலகத்தில் முடிக்கின்றானா? ஏன் என்னை விட சிறந்தவர்களுக்கு அல்லாஹ் இந்த செல்வத்தை வழங்கவில்லை? என்னை விட சிறந்தவர்கள் இந்த உலகத்தின் இத்தகைய இன்பங்களை அனுபவிக்கவில்லை? அவர்கள் இந்த உணவுகளை கண்கொண்டு கூட பார்த்ததில்லை. அல்லாஹ் எனக்கு வழங்குகிறார். அப்ப நான் செய்த நல்லறங்களுக்கு உண்டான கூலி முன்பே முடிக்கப்பட்டு விடுகிறதா? அல்லாஹ் எனக்கு மறுமையில் எதையும் தரமாட்டானா? பயமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிறது என்று கவலை கொண்டார். அந்த கவலை தான் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் உம்மு சலமா அவர்களை சந்திக்க வைத்தது. அதே கவலைத்தான் இவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். அப்ப இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அம்சம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவரிடத்தில் பாடம் பயின்ற நன்மக்களும் நபித்தோழர்களும் தங்களுடைய மறுமை நிலை குறித்து அதிகமாக கவலை கொண்டார்கள்.
மறுமையில் வெற்றி பெற வேண்டும், மீசானை கணக்க செய்ய வேண்டும் என்பதற்காகவே தம்முடைய வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்திக் கொண்டார்கள். நாமும் நமக்கு இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இயல்பை தந்திருப்பார். சிலருக்கு தொழுகையில் அதிக ஈடுபாட்டை தருவான். அவர்களுக்கே தெரியும், முதல் சப்புல இடம் பிடிப்பாங்க. தொழுகையில் அதிக ஈடுபாட்டை தரும்போது அவர்கள் தொழுகை மூலம் அல்லாஹ்விடத்தில் அதிகமான அளவில் அருளை தேடிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு தொழுகையை இலகுவாக்கி வைக்கிறாங்க. சுபுக்கு வரணும், முதல் சப்புல நிற்கிறோம், இரவு தொழுகையில பங்கெடுக்கிறோம், ஐவேளை தொழுகையில எந்த தொழுகையும் விடுவதில்லை, முன்பின் சுண்ணத்தான தொழுகைகளை பேணுகிறோம். தொழுகையில் ஒரு ஈடுபாடு இயல்பாக சில அடியார்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது அந்த குணத்தை அவர்கள் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த குணத்தின் மூலம் அல்லாஹ்விடத்தில் மென்மேலும் மென்மேலும் அதிகமான அளவில் இறைவனத்தில் நெருக்கம் பெறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்னும் சிலர் இந்த வணக்க வழிபாட்டில் நிறைவாக இருப்பதோடு வேறு சில குணாதிசயங்களை அல்லாஹ் சிலருக்கு கொடுத்திருப்பான். நன்மையான காரியங்கள் பள்ளிவாசல் என்று வருகின்ற பொழுது ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் கொடுப்பான். பள்ளிவாசல ஜும்மாவுக்கா நான் வர்றேன், விரிப்பு விரிக்கிறேன், அதை செய்யறேன், இதை செய்யற, நோம்புக்கு ஏற்பாடு பண்றேன் என்று பள்ளிவாசல் சார்ந்த வேலைகள், பள்ளி சார்ந்த வேலை என்று சொன்னால் எங்கிருந்தாலும் வந்துவிடக்கூடிய ஒரு ஆர்வம், ஒரு இயல்பு. சில பேருக்கு போராட்டம்னு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? பள்ளிவாசலுக்கு தொழுகைக்கெல்லாம் வரமாட்டாங்க, அநீதிக்கு எதிராக சொல்லிப்பாருங்க. அநீதிக்கு எதிராக தான் வந்துட்டேன் முதல் வரிசையில் வந்து நிற்பார். போராட்டம்னா சமுதாயம் சார்ந்த விஷயம் என்று சொன்னால் அதில் ஒரு ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். அப்படிப்பட்ட நன்மக்கள் வணக்க வழிபாட்டிலும் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும், பள்ளி தொடர்பையும் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதைத்தான் நாம் விரும்புவது. வணக்க வழிபாடு இருப்பதோடு ஒரு சிறப்பு விசேஷமான ஒரு ஆர்வத்தை அல்லாஹ் நம்ம பலருக்கு தந்திருப்பான். அதே போல சிலருக்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான். அப்படி பொருளாதாரம் வழங்கப்பட்டவர்கள் அந்த பொருளாதாரத்தை கொண்டு அதை செலவு செய்யக்கூடிய மனப்பான்மையும் சேர்த்து தந்துவிட்டால் அதன் மூலமே அல்லாஹ்விடத்தில் ஒரு மிகப்பெரிய உயர்வை அடைய முடியும். இப்படி அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் என்னென்ன வழங்கி இருக்கிறான் என்பவற்றை பார்த்து அவற்றின் மூலம் அல்லாஹ்விடத்தில் நெருக்கம் பெறுகிற நன்மக்களாக திகழ வேண்டும். எந்த ஒரு நன்மையும் நாம் ஒரு அற்பமாக நினைத்து விடக் கூடாது. நாம் செய்கின்ற ஏதேனும் ஒரு நன்மை மீசான தராசை கணக்க செய்துவிடும். அதைத்தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள், இத்தகுன்னார், நரகை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நரகிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள், வளவு பிசுக்கி தம்ரான், பேரித்தம்பளத்தின் ஒரு துண்டை தர்மம் செய்தாலும் சரி. அப்படின்னா என்ன? பேரிச்சம்பளத்தின் துண்டை அடுத்தாலும் நீங்க கொடுத்துருப்பீங்க, நோம்பு திறக்க உட்கார்ந்து இருப்பீங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், பக்கத்துல உள்ளவரும் பேரிச்சம்பளம் இருந்திருக்காது, லேட்டா வந்திருப்பாரு இல்லையா, ஒரு பேரிச்சம்பளம் தான் இருக்கு, பாய் துண்டை இருந்தாங்க, நீங்க சாப்பிடுங்கன்னு கொடுத்துருப்பீங்க. ஒன்றுமே அறியாமல் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள், அதை பற்றி பெரிதாக அலட்டிக் கொள்ளாமல் கொடுத்திருப்பீர்கள். அந்த நல்லறத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டால் அதன் மூலம் நாம் நரகிலிருந்து பாதுகாப்பு பெறுகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். அப்ப நாம் செய்கின்ற எந்த ஒரு நல்லறத்தையும் அற்பமாக கருதிவிடக் கூடாது. பேரிச்சம்பள துண்டை நாம் தர்மம் செய்தாலும் சரி, அந்த துண்டு அளவிற்கு ஏனைய மக்களுக்கு நாம் வழங்கினாலும் சரி, அதன் மூலம் அல்லாஹ் நமக்கு மறுமையில் ஈடேற்றத்தை தருவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. இவற்றை புரிந்து கொண்டு இந்த உலகத்தில் நன்மையான காரியங்களை அதிகப்படுத்தி நாளை மறுமை நாளில் வெற்றி பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கேட்டனுடைய முதல் உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, 2 விஷயங்களை நினைவுபடுத்திக்கிறோம். முதலாவது, நேற்றும் இன்றைக்கும் ஊபி மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வு, ஹோலி பண்டிகையை ஒட்டி அங்குள்ள பள்ளிவாசல்கள், அனைத்து பள்ளிவாசல்களையும் தார்பாயை வைத்து மூடப்படக்கூடிய நிகழ்வுகள் நடக்கும். ஆளும் அதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் அவங்களே பள்ளிவாசல எடுத்து மூடுங்க, தார்பாயை வச்சு மூடிக்கங்க அப்படிங்கிறாங்க. இந்த செயல் என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பண்டிகை. அது அவங்க விரும்பியவர்கள் கொண்டாடலாம், அவங்களுக்குன்னு என்ன நம்பிக்கையோ அந்த நம்பிக்கையின்படி அவர்கள் கொண்டாட போறாங்க. ஆனால் அதன் மூலம் பிற சமூகத்தினுடைய வழிபாட்டு தலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்கிற ஒரு நிலை ஆரோக்கியமான நிலை அல்ல. இது வட மாநிலங்கள்ல ரொம்ப சர்வ சாதாரணமாக நடைபெறுகிறது. முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தை சூறையாடுவது, முஸ்லிம்களின் வழிபாட்டு தலத்தை தாக்குவது, தமிழ்நாட்டுல நம்ம அப்படிப்பட்ட ஒரு சமூக செயல்பாட்டை ஒருபோதும் பார்க்க இயலாது. அல்லாஹ்வின் அருளால் இங்குள்ள மக்களுக்கு மத்தியில ஒரு புரிதல் இருக்கிறது. முஸ்லிம்களின் வழிபாடு இது, இந்து மக்களின் வழிபாடு இது என்று ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதல் இருக்கு. ஆனா வட மாநிலங்கள்ல அப்படிப்பட்ட ஒரு சூழல் இல்லை. பள்ளிவாசலை கடந்து செல்கின்ற பொழுது பள்ளிவாசலுக்குள்ள பன்றி இறைச்சியை வீசுவது, பள்ளிவாசலை கடந்து செல்கின்ற பொழுது பள்ளி மினாராவின் ஏறி காவி கொடியை கட்டுவது, பள்ளிவாசலுக்குள்ள அசுத்தமான பொருட்களை வீசுவது, இப்படியான செயல்பாடுகள்லாம் அங்க சர்வ சாதாரணமா நடக்குது. அது ஆட்சியாளர்களும் ஊக்கப்படுத்துறாங்க.
அந்த செயல்களை, அந்த மத விருப்பக்கூடிய செயல்பாடுகளை, காரியங்களை தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஹோலி பண்டிகையில வண்ணப்பொடிகளை பள்ளிவாசலின் மீது வீசுவார்கள். கண்டிப்பா வீசத்தான் செய்வான். அந்த பள்ளியை கடந்துதான் செல்வார். வேறு பாதையும் அவர்கள் மாற்றி விடுவது கிடையாது. நீங்க பள்ளிவாசல் எடுத்து போடுங்க அப்படிங்கிறாங்க. ஜும்மாவுடைய நேரத்தையும் மாற்ற சொல்கிறார். ஊபி முதல்வர் யோகி சொல்கிறார், எங்களுக்கு வருஷத்துல ஒரு தடவை தான் ஹோலி பண்டிகை வருகிறது, உங்களுக்கு தான் ஒரு வருஷத்துல 52 ஜும்மா வருதுல, ஒரு ஜும்மாவை நீங்க விட்டுருங்கிறார். அல்லது ஒரு ஜும்மாவை நீங்க லேட்டா சொல்லுங்க, நாம நமக்குரிய நேரத்தில் அல்லாமல் வேறு நேரத்தில் அவங்க பண்டிகை எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு தொழுகணும் இப்படிங்கிற ஒரு கோரிக்கையை முதல்வர் சொல்கிறார். ஊபி மாநிலத்தின் முதல்வர் சொல்கிறார். அப்ப எல்லா சமூக மக்களுக்குமான முதல்வராக தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்ளாம எல்லா சமூக மக்களில் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்கிற எண்ணம் தானே ஒரு முதல்வருக்கு இருக்கணும், ஒரு மாநிலத்தை ஆளக்கூடிய முதல்வருக்கு இருக்கணும். அது இல்லாம நீங்க எதுக்கு உங்களுக்கு 52 ஜும்மா இருக்குல்ல, ஒரு ஜும்மாவை விடுங்க, ஒரு ஜும்மாவை லேட்டா சொல்லுங்க, நாங்க பண்டிகையை முடிச்சதுக்கு அப்புறம் தொழுங்க என்று சர்வசாதாரணமாக சொல்கிறார். அங்குள்ள ஒரு எம்பி சொல்றாரு, நாங்க ஒரு பல்கலைக்கழகத்தை பேர் சொல்லி அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக நாங்க வண்ணப்பொடி வீசுவோம், நீங்க வெளியே வராதீங்க. அந்த பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக நாங்க ஹோலி பண்டிகை கொண்டாடுவோம், வண்ணப்பொடிகளை வீசுவோம், நீங்க வெளியே வராம உள்ள இருங்க, ஜும்மாவுக்கு யாரும் எந்த முஸ்லீமும் வெளியே வராதிங்க, எதுக்கு நீங்க வெளியே வர்றீங்க என்கிற அளவுக்கு, வெள்ளிக்கிழமை வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு அங்கே ஒரு அச்சுறுத்தல், ஒரு நெருக்கடி ஏற்படுகிறது. இதை ஆட்சியாளர்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆட்சியாளர்களை பற்றிய வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழல், இதைத்தான் அவங்க வட மாநிலங்கள்ல தொடர்ச்சியாக இப்படிப்பட்ட ஒரு வெறுப்பை தான் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற வெறுப்பை தமிழகத்திலையும் விதைக்க பார்த்தார்கள். அல்லாஹ்வின் அருளால் அது மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. இந்த கால சூழ்நிலையில் நாம் மக்கள் மத்தியில இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதமான ஒவ்வொரு சமூகத்தின் நம்பிக்கையும் கலாச்சாரத்தையும், அவரவர்களுடைய நம்பிக்கை என்ன, கலாச்சாரம் என்ன என்பதை புரிய வைக்கக்கூடிய விதமான முன்னெடுப்புகள்ல நாம் ஈடுபட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்திக் கொண்டு, இரண்டாவது அறிவிப்பு, நமது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் சார்பாக, மாநில தலைமையகத்தின் சார்பாக பல்வேறு நிறுவனங்களை நாம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பல்வேறு மார்க்க மற்றும் சமூக பணிகளையும் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பணிகளுக்காக வேண்டி மக்கள் மத்தியில நன்கொடை கேட்கக்கூடிய விதமாக ஒரு வருஷத்துல 2 ஜும்மா வசூல் தமிழகத்துல உள்ள நம்ம ஜமாத்தின் நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்லையும் ஜும்மா வசூல் நம்ம கேட்போம். ஒரு வருஷத்துல 2 ஜும்மா, அதுல ரமலான் மாதத்தினுடைய ஒரு ஜும்மா. அந்த வகையில இந்த ரமலான் மாதத்தினுடைய இந்த ஜும்மா வசூல் என்பது நமது ஜமாத்தின் சார்பாக நாம் முன்னெடுக்கிற எல்லா விதமான பணிகளுக்கும் உரியது, நற்பணிகளுக்கும் உரியது. நம்ம செய்கிற மார்க்க பிரச்சாரங்கள், நாம் செய்கிற சமுதாய ரீதியிலான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மார்க்க ரீதியிலான மாநாடுகள், இது போன்ற நற்பணிகளுக்காக நம்ம பயன்படுத்த இருக்கோம். நம்ம ஜமாத்தின் சார்பா நாம நடத்தக்கூடிய நிறுவனங்கள், ஏராளமான நிறுவனங்கள் இருந்தாலும் பிரதானமா நீங்கள் தரக்கூடிய இந்த தொகை எவற்றுக்கு செலவிடப்படுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு சொல்கிறோம். நம்ம ஜமாத்தின் சார்பா கல்வியாளர்களை உருவாக்கக்கூடிய, ஆலிம்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி திருச்சியில இயங்கி கொண்டிருக்கிறது. நீங்கள் தருகிற நன்கொடையிலிருந்து ஒரு பகுதி இஸ்லாமிய கல்லூரி வகைக்கு செலவிடப்படும். அதே போல அதே திருச்சியில தக்குவா ஹிஃபுல் மதரசா, குர்ஆனை மனனம் செய்யக்கூடிய ஹாஃபில்களை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய இலக்கு இப்ப ரமலான்ல சில பகுதிகளில் நீங்க பார்க்கலாம், ரமலான் என்று விட்டால் தொழுகை வைப்பதற்காக வேண்டி வட மாநிலங்கள்ல இருந்து குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள், நம் கொள்கைக்கு நெருக்கமாக இருப்பவர்கள், சத்தியத்தை புரிந்து கொண்டவர்கள், அந்த மக்களை நாம வரவழைச்சு தொழுகைக்கு ஈடுபடுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இருக்கு. இதையெல்லாம் மாற்றி முழுக்க தமிழகத்திலிருந்து நம்ம கொள்கையை விலகி கொண்ட மக்கள், நம்ம தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் உருவாகணும் என்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அத்தக்குவா ஹிஃபுல் மதரசாவை நாம திருச்சியில நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த மதரசாவிலிருந்து பல ஹாஃபில்கள் உருவாகி இன்றைக்கு தமிழகத்தின் பல்வேறு பள்ளிகள்ல இமாம்களாக, ரமலானில் தொழுவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு இப்போது நம்ம தலைமையில தௌஹீத் ஜமாத்தினுடைய மாநில தலைமையில் ரமலானின் இரவு தொழுகை நடத்தக்கூடியவர் அது போன்ற மதரசாவிலிருந்து குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் தான் என்பதையும் நாம இந்த நேரத்தில் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு ஹாஃபில்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு மதரசா, அந்த மதரசாவின் செலவினங்களுக்காக நீங்கள் தரக்கூடிய நன்கொடைகளை நாம செலவு செய்ய இருக்கிறோம். நம்ம ஜமாத்தின் சார்பா மதுரையில அவனியாபுரத்துல பெண்களுக்கான ஒரு தாவா சென்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ரன்னிங்ல இருக்கு. திருமங்கலத்துல ஆண்களுக்கான தாவா சென்று அதை நாம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தாவா சென்றுல புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆண்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்கள் 2 பேருக்கும் தனித்தனியா தாவா சென்று வைத்து இஸ்லாத்தின் அடிப்படைகளை அவர்களுக்கு விளக்கி சொல்லக்கூடிய புத்தகங்களை அவங்களுக்கு இலவசமாக வழங்கி
அபிடேவிட்ல அவங்களுக்கு பேர் மாத்துறதா இருந்தா அந்த மாற்றங்கள் எல்லாம் செய்து கொடுத்து இஸ்லாத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் அவங்க விரும்பி வரும் பொழுது அந்த சூழலை நாம் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். சட்ட ரீதியிலான உதவிகளை அவர்களுக்கு வழங்குவது உள்ளிட்ட காரியங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வகைக்காக நீங்கள் தரக்கூடிய பொருளாதாரம் பயன்படவிருக்கிறது. இது போன்று நம்முடைய ஜமாத்தின் சார்பா ஏராளமான நலப்பணிகளை நாம தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நலப்பணிகளுக்காக நம்முடைய ஜும்மாவுடைய வசூலை தாராளமான முறையில வாரி வழங்குங்க. அல்லாஹ் திருக்குரானில் சொல்கிறான், உமா துன்ஃபிக்கும் மின் கைரின் ஃபலி அன்ஃபுசிக்கும். உங்களுடைய செல்வத்திலிருந்து நன்மையான காரியங்களுக்கு நீங்கள் செய்கின்ற செலவுகள் எல்லாமே உங்களுக்காக நீங்கள் செய்கின்ற செலவு தான். உமா துன்ஃபிக்கும் மின் கைரின் யுவஃப இலைக்கும். நீங்கள் உங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து எவற்றை நீங்கள் செலவு செய்தாலும் நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணா யுவஃப இலைக்கும், அது உங்களுக்கே மீண்டும் திருப்பி தரப்படும் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கிறான். அல்லாஹினுடைய அப்படிப்பட்ட சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அந்த சிறப்புகளை நாம புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஒவ்வொரு நாளும் மாமின் யோமின் யுஸ்பிருல் இபாது ஃபீஹி இல்லா மலக்கானி என்று செய்யலாம். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் 2 மாணவர்கள் வருகிறார்கள். அதில் ஒரு மாணவர் பிரார்த்தனை செய்கிறார், அல்லாஹும்ம ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, இறைவா இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் நன்மையான காரியங்களை செலவு செய்கிறார்களோ அவர்களுக்கு பிரதிபலனை நீ கொடுப்பாயாக என்று ஒரு மாணவர் துவா செய்கிறார். இன்னொரு மாணவர் அல்லாஹும்ம ஆத்தி மும்சிக்கன் தலஃபா, இறைவா இன்றைக்கு யார் செலவு செய்யாமல் கஞ்சத்தனமாக நடந்து கொண்டார்களோ அவர்களுக்கு நீ நாசத்தை கொடுப்பாயாக என்று இன்னொரு மாணவர் துவா செய்கிறார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. இது புகாரில பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்ப அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன இந்த அடிப்படையிலையும் மலக்குமாவுடைய துவாவிற்கு, நல்ல துவாவிற்கு நாம் உரித்தானவர்களாக மாறணும். அந்த வகையில அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற செல்வத்திலிருந்து பொருளாதாரத்திலிருந்து நம்மால் என்ற நன்மையான காரியங்களுக்கு பொருளாதாரத்தை வாரி வழங்க இந்த ஜும்மாவில் அதிகமான முறையில தாங்க. இந்த ஜும்மாவுல நீங்கள் எடுத்து வராதவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் நீங்க மாலை நேரத்துல கூட இஸ்லாமிய கல்லூரி வகைக்காக நான் தர்றேன், ஹிப்லு மதரசாவுக்காக தரேன் சொல்லி கிளை நிர்வாகத்தில் நீங்க உங்களுடைய பொருளாதாரத்தை கொடுக்கலாம், அல்லாஹ் அருள் செய்வானா என்று கேட்டனுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.